ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் என்னோடய ஃபுல் டே ஸ்டடி விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இப்போ காலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 மணி ஆயிடுச்சு. இப்போ பார்த்துட்டு நான் தமிழ் புக்கு ஆல்ரெடியெல்லாம் படித்து வச்சுட்டேன். ஆனால் இப்போ என்ன முடிவு பண்ணணும்னு தெரில. சரி, ஓகே. இப்போ தமிழ் சிலபஸ் வைஸ் இருக்குங்களே, சிலபஸ் வைஸ் நம்ம படிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக சிலபஸ் வைஸ் நான் எடுத்து படிக்கலாம் அப்படிங்கிறத புக் எடுத்துட்டேன். சரிங்களா? ஏன் நான் சிலபஸ் வைஸ் பண்ண காரணம் என்னென்னா, நான் தமிழ் புக் ஆல்ரெடி படித்தாச்சு. சரி, ஓகே. நம்ம சிலபஸ் வைஸ் போவோம். சிலபஸ் வைஸ் போனோம்னா நம்ம பாரதியார் எங்கே இருக்காருன்னா அப்படி தேடி கண்டுபிடிச்சி படித்தோம்னா நம்ம படிக்காததும் நம்ம ஆல்ரெடி படித்ததும் சரி, படிக்காமல் விட்டதும் நமக்கு கண்ணுக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக சிலபஸ் வைஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு சிலபஸ் வைஸ் புக் எடுத்தாச்சு. அதில் பார்த்துட்டிங்க வச்சுக்கோங்களேன், தமிழ் அறிவும் தொண்டு இருக்குங்களா, அது எடுத்துட்டேன். அதில் பார்த்துட்டிங்கன்னா நான் இலக்கியம் படிக்கலை. இப்போ தமிழ் அறிவும் தொண்டுகளும் எடுத்துட்டேன். அதில் பாரதியார் இருக்காருன்னா பாரதியார் ஃபுல்லாக நான் ஸ்கூல் புக்லேயும் படிச்சுட்டு, சரி, ஓகே, இந்த சிலபஸ் வைஸ் புக்லேயும் ஃபுல்லாலாம் படிக்க மாட்டேன். சும்மா ஓரளவு படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு இது புரிய ஆரம்பிக்கும். சரி, ஓகே, புரிஞ்சிச்சுன்னா இப்போ ஆல்ரெடி அவங்க கேட்ட கொஸ்டின் சரி எதுவாக இருந்தாலும் சரி நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக சிலபஸ் வைஸ் தமிழ் படிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த புக்கு எடுத்துட்டேன். சரிங்களா? நீங்கள் எத்தனை பேர் சிலபஸ் வைஸ் படிக்க ஆரம்பிக்கிறீங்களா, இல்லை ஸ்கூல் புக் வைஸ் படிக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ நான் அந்த வீடியோ மேக் பண்ண காரணம் என்னென்னா, இப்போ நிறைய பேருக்கு நிறைய வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா? பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தோம்னா அவங்க மனுஷங்களே கிடையாது. இப்போ நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இல்லைங்களா? ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு தான் மேக்ஸிமம் கஷ்டம் வந்துகிட்டே இருக்குது. கோச்சிங் கிளாஸ் போகிறவங்களுக்கு கூட அந்தளவுக்கு வருமா இல்லையான்னு தெரில. வீட்டிலேருந்து படிக்கிறவங்களுக்கு தான் ஏகப்பட்ட பிரச்சனை வந்துட்டுருக்கு இல்லைங்களா? நம்ம தமிழ் படிக்கும்போதும் சரி, ஜிகே படிக்கும்போதும் சரி, மேக்ஸ் போடும்போதும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு கஷ்டமாக இருக்குது இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, மணி 2 மணி. நான் தமிழ் படித்தேன்ல, இது தமிழரும் தொழிலும் படித்தேன்ல, அப்படி அதை படித்ததை நம்ம டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும்ல. டெஸ்ட் போட்டு பார்த்தா தான் நமக்கு நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக தெரியணும்ல. அதனால் இந்த டேப் கொஸ்டின் இருக்குங்களா, நான் ஆல்ரெடி நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் கொஸ்டின் ஜெராக்ஸ் போட்டிருப்பேன் அப்படின்னு. அந்த கொஸ்டின் நம்ம டெஸ்ட் போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த கொஸ்டின் எடுத்துட்டேன். சரிங்களா? இப்போது நான் ஏன் அந்த டேப் ஃபஸ்ட்டு ஏன் டேப் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, அவங்க கொஸ்டின் பார்த்துட்டு வச்சுக்கோங்க, நாம் எந்த அளவுக்கு எடுப்போமோ அந்த அளவுக்கு தான் அவங்களும் எடுப்பாங்க. அதனால் அந்த கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? அதனால நான் டேப் கொஸ்டின் எடுத்துட்டேன். எத்தனை பேர் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க, என்ன டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கிறங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க. இதே மாதிரி நிறைய டிப்ஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போது அந்த டெஸ்ட்டு நான் போட்டு பார்த்துட்டேன். சரிங்களா? போட்டு பார்த்து முடிச்சுட்டு என்னோடய மார்க் என்னென்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா, நான் இப்போ தானே கொஞ்சம் சிலபஸ் வைஸ் போக ஆரம்பிச்சிருக்கேன், அதனால் சொல்கிறேன். இப்போ சிலபஸ் வைஸ் படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன், மணி 3 மணி. சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஜிகே இருக்குங்களே, இந்த ஜிகே எடுத்தாச்சு. இந்த ஜிகேயில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டுனா நான் 50 லெசன்ஸ் பிரித்து வச்சுருக்காங்க. நான் துரோணா அகாடமியோட அந்த 50 லெசன்ஸ் எடுத்து வச்சுட்டேன். ஏன் அப்படின்னா, துரோணா அகாடமியில் இருக்குது, சாய்ஸ் அகாடமியில் இருக்குது. ஏன் அதை நான் எடுத்த ரீசன் என்னென்னா, இப்போ நமக்கு ஒரு 50 லெசன் அப்படின்னா நமக்கு நிறைய லெசன் இருந்தால் தான் நமக்கு கடுப்போம். இந்த 50 லெசன்ஸ் இது படித்தோன்னா ஜஸ்ட்டு ஜிகேயில் கொஞ்சம் கொஞ்சம் கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக, சரி, ஓகே, நாம் ஆல்ரெடி படித்து வச்சுருக்கோம். சரி, மறுபடியும் இந்த லெசன்ஸை இந்த பிடிஎஃப் ஃபேஸ் போவோம் அப்படிங்கிறதுக்காக இந்த பிடிஎஃப் எடுத்து சரி படிக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, நம்ம என்ன பண்ண சரி எந்திரிச்சு படிச்சிடலாம், அது என்ன ஆக போகுது அப்படிங்கிறதுக்காக 10th புக் எடுத்து அந்த 10th புக்கில் நான் அந்த பிடிஎஃப் வச்சுருந்தாங்களே, அந்த 50 லெசன்ஸில் அதில் எந்த லெசன் இருக்கோ அதை தேடி கண்டுபிடிச்சி படித்து நாம் இது பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக சரி அந்த புக்கு எடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போது நீங்கள் நிறைய பேர் ஜிகே படிச்சிட்டிங்களா, இல்லை இனிமேல் ஜிகே படிக்க போகிறீங்களாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பொருள் ஜிகே படிக்க தெரியினாலும் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, அதை போய் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வீட்டில் இப்போ என்னென்னா, இப்போ நான் என்னோடய சஜஷன் என்னென்னா, உங்கள் வீட்டில் யாரும் எதுவும் சொல்லாதப்பவே நீங்கள் இப்போ நல்லா படித்து ஒரு நல்ல ஜாபுக்கு போயிருங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நாள் வீட்டிலே இருந்து படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளை யாரும் எந்த ஒரு இதுவும் மதிக்கவும் மாட்டாங்க. சரிங்களா? அதுதான் எனக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு அது நடக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் சத்தியமாக சொல்கிறேன், படிக்க ஆரம்பிச்சிருங்க. படித்து இந்த 2025 குரூப் 4ஓ 2026 ஏதோ ஒரு குரூப் 4 குரூப் 2ல் வேலை வாங்கிட்டு போயிடுங்க. சரிங்களா? இல்லை அப்படின்னா நம்மளை யாரும் எதுவும் மதிக்கவும் மாட்டாங்க. புரியுதுங்களா? நீங்கள் படிக்கணும், நீங்கள் படிக்கிறீங்க, படித்து உங்கள் வேலையை வாங்கிட்டு போயிட்டே இருங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா, உங்கள் குடும்ப கஷ்டம் உங்களை தள்ளும். அப்படி தள்ளுச்சுன்னா நீங்கள் ஆல்ரெடி படிக்காமே இருப்பீங்க. அப்போ நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து படிக்கும்போது அது மண்டையிலையும் ஏறாது, மறந்துன்னா தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆகும். நீங்கள் கோவப்படுவீங்க, யார் கூடயும் சேர பிடிக்காது, புக் எடுக்கவே கடுப்பாக இருக்கும். எடுத்தாலும் அந்த டைமில் தான் நமக்கு எதுவுமே புரியாது இல்லைங்களா? அதை அனுபவிச்சிருக்கீங்களா? இப்போ நம்ம வீட்டில் ப்ரெஷர் பண்ணுவாங்க, வீட்டில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது,
எழுந்திரிச்சு போய் படி. என்ன கொஞ்ச நேரம் தான் நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறது உட்காந்துருப்போம். அந்த டைம் கூட அவங்க பார்த்தாங்க அப்படின்னா, படி, ஏன் இப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்க, ஏன் படிக்காமல் ஏன் அப்படியே சும்மா சுற்றிக்கிட்டு இருக்க, விளையாண்டுக்கிட்டு இருக்க, ஏன் மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க, அப்படி இப்படிம்பாங்க. ஏன்னா நம்ம அந்த டைமில் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்த ஒர்க்கோ அவங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாது இல்லையா? அதனால் நான் என்னோடய சஜஷன் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இப்போவே நீங்கள் ஸ்டடீஸ் இருக்குங்களே, ஸ்டடீஸில் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. புரியுதுங்களா? நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து நிறைய டிப்ஸ் சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன், மோட்டிவேஷன் பண்ணிகிட்டே இருப்பேன். சரிங்களா? ஏன் அப்படின்னா, செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்க ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் மேக் பண்ணி தான் நம்ம வந்து இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ உங்கள் வீட்டில் பேரண்ட்ஸும் சரி, ரிலேட்டிவ்ஸும் சரி, உங்களை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னா, இப்போது இந்த செகண்டே இந்த வீடியோ பார்த்துருக்க டைம்லேயே, வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் சரி, இப்போவும் சரி, எந்திரிச்சு ஒரு டைம் வேஸ்ட் பண்ணாமல் புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா, ஒரு வேளை இந்த 2025 குரூப் 4 2026 குரூப் 4 உங்களால் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா, உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. மென்டல் ப்ரெஷர் ஆயிடுவோம் இல்லையா? என்னால் அது முடியலையே நம்ம ப்ரெஷர் ஆயிடுவோம். இப்போவே வந்து அப்போ பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணாமல், இப்போது ஒரு 3 மாதம் டார்கெட் பண்ணிக்கோங்க. நான் 2025 குரூப் 4 2026 குரூப் 4க்கு உண்டான ஸ்டடி பிளான் வந்து நான் நான் அப்கமிங் வீடியோஸில் மேக் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கேன். ஓகேங்களா? நான் வந்து ஸ்டடி பிளான் கொடுத்துட்றேன். டெய்லி ஸ்டடி பிளான் நான் பண்ணுறேன். எங்கூட யாரும் சேர்ந்து படிக்கிறோன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்படி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நான் வந்து ரெகுலராக டெஸ்ட்டு, அப்புறம் வந்து டெய்லி ஷெட்யூல் இருக்குங்களா, அது கொடுத்துட்றேன். வந்து ப்ரிப்பேர் பண்ண தெரியாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள். நானும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நானும் ஒரு 1 இயர் ஆச்சு. எல்லாம் வந்து டிஎன்பிசினா என்ன, இது என்ன படிக்கணும், என்ன இப்படி இருக்குது அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. நான் எல்லா அனலைஸும் பண்ணி தான் உட்காந்துருக்கேன். ஓகேங்களா? நானும் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் படிங்க. ஓகேங்களா? டைம் வேஸ்ட் மட்டும் பண்ணாதீங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் யார் வந்து என்ன எது சொல்லிகிட்டு இருந்தாலும் சரி, உங்கள் வேலை, உங்கள் கடமையை செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. புரியுதுங்களா? ஒரு வேளை உங்களுக்கு வந்து நீ வேலைக்கு போயிட்டே படி அப்படி இப்படின்னு சொன்னாலும், எனக்கு ஒரு வருஷம் டைம் கொடுங்க. நான் இந்த 2025 குரூப் 4ல கன்ஃபார்ம் வந்து ஜாப் வாங்கிடுவேன்னு நீங்கள் முடிவு எடுங்க. அவங்க வீட்டில் யாராக இருந்தாலும் சொல்லிடுங்க. உட்காந்து படிங்க. ஓகேங்களா? டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களை படிக்கணும்னு சொல்லவும் இல்லை. படிங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஸ்ட்ரெஸ்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஏதோ ஒரு ஃப்ரீ டைமில் விளையாட போயிருங்க. சரிங்களா? அது பாய்ஸாக இருந்தாலும் கேர்ள்ஸாக இருந்தாலும் ஏதோ ஒரு விளையாட்டு உங்கள் மைண்டு ஃப்ரீ பண்ணுற மாதிரி விளையாட்டு விளையாண்டுருங்க. ஏன் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். நம்ம ஆல்ரெடி படிச்சுக்கிட்டும் இருக்க முடியாது, படிக்காமல் இருக்க முடியாது. படிக்கணும், அதே பக்கம் விளையாட்டும் இருக்கணும். சரிங்களா? இப்போ வந்து இதுதான் எங்கள் வீட்டில் இருக்கிற நிலைமை நான் சொல்லிட்டேன். உங்கள் வீட்டில் என்ன நிலைமை இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஓகேங்களா? நம்ம வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து என்னோடய ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டடி. இது விலாக். ஓகேங்களா? நான் அத்தனையும் வந்து ஜஸ்ட்டு கவர் பண்ணி தான் வச்சுருக்கேன். இன்னும் தான் முடிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.